Students, matrices and determinants chapter la 1.1 exercise la second sum பார்க்க போறோம். third subdivision 2 3 1 3 4 1 3 7 2. இப்போ solution பார்க்கலாமா? first கொடுத்திருக்க given எழுதிக்கோங்க. a which is equal to 2 3 1 3 4 1 3 7 2 கொடுத்திருக்க given first எழுதிக்கணும். நம்ம determinant a எழுத போறோம். அதாவது இதில் ஹெட்டிங் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க, ஃபைண்ட் த இன்வர்ஸ் ஆஃப் த ஃபாலோவிங். இந்த இன்வர்ஸ்னால ஏ இன்வர்ஸ் தான். அப்போது ஃபார்முலா வந்து என்ன வரும், 1/determinant a adjoin a. அதில் முதல்ல நம்மளுக்கு determinant a கண்டுபிடிக்கணும். அப்போது ஃபஸ்ட்டு காலத்தையும் ரோவையும் ஹைட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன இருக்கும், 4 1 7 2. அடுத்து -3 போட்டுக்கோங்க, 3 1 3 2 இருக்குமா. இது அடுத்து 1 போட்டுக்கோங்க, 3 4 3 7 இது. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8 -1 7 is 7 -3 3 2s are 6 1 3 is 3. அடுத்து +1 3 7s are 21 3 4s are 12. அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன வரும் உங்களுக்கு, 8ல் 7 போனால் 1, 6ல் 3 போனால் 3, 1 × 21ல் 12 போனால் 9. இப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 2 - 9 1 9 is 9. இது கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2. அது வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்போ அட்ஜாயின் ஏ பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு. இப்போ ஃபஸ்ட்டு காலத்தையும் ரோவையும் ஹைட் பண்ணும்போது உங்களுக்கு இது கிடைக்கும், 4 1 7 2. அதான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து வந்து இதையும் செகண்ட் காலத்தையும் ஃபஸ்ட்டு ரோவையும் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 3 1 3 2. அடுத்த தேர்டு காலத்தையும் ஃபஸ்ட்டு ரோவையும் ஹைட் பண்ணும்போது 3 4 3 7. அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். அதே மாதிரி செகண்ட் ஸ்டெப்பும் தேர்ட் ஸ்டெப்பும் நீங்கள் எழுதுறீங்க. இதில் கவனமாக பார்க்க வேண்டியது ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணும். 4 2s are 8 7 1s are 7. அப்போ 8 - 7 சென்டரில் வந்து மைனஸு. அடுத்து இந்த மைனஸ் அப்படி இங்கே போட்டிருக்கோம். 3 2s are 6 -3. அடுத்து 3 7s are 21 - 12 the whole transpose. அடுத்து 6 - 7 ப்ளஸ் 2 2s are 4 - 3. அடுத்து 3 2 7s are 14 3 3s are என்னது 9. அடுத்த ஸ்டெப்பில் வந்து 3 1s are 3 - 4. அடுத்து இங்கே 2 - 3. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 2 4s are 8 - 9 கிடச்சிரும். ஹோலாக டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும், இதெல்லாம் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 8ல் 7 போனால் 1, 6ல் 3 போனால் -3, 21ல் 12 சப்ட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 9. இது வந்து -1 கிடைக்கும். வெளியில் ஒரு மைனஸ் இருக்கனால +1 ஆயிரும். 1 -5 -1 1 -1 the whole transpose. அப்போ டிரான்ஸ்போஸ்னால் மாற்றலாமா. அப்போ adjoin A is equal to 1 1 -1 -3 1 -1 9 -5 -1. இப்போ ஃபார்முலா எழுதிக்கோங்க. A inverse equal to 1/determinant A adjoin A. இப்போது A inverse which is equal to determinant A. A கண்டுபிடிச்சிருக்கிறது வந்து 2. அடுத்து adjoin A வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது தான். இதுதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. A inverse அப்படி தானே, A inverseனாலே 1/determinant A adjoin இது adjoin A நம்ம கண்டுபிடிச்சது. இவ்வளோ தான் இந்த சம். ரொம்ப ஈஸி, பொறுமையாக செஞ்சாலே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.